பரங்கிக்காய் வச்சு இதுக்கு முன்னாடி இது செஞ்சுருக்கீங்களா? இது செஞ்சுருந்தா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. அதுக்கு முதல்ல பரங்கிக்காவை சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து கழுவிட்டு குட்டி குட்டியாக வந்து அரைஞ்சிக்கலாம். இப்போ பரங்கிக்காவை வந்து எப்படி செய்யலான்ங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு வானல் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகும் சோம்பும் சேர்த்துட்டு கடுகு வந்து பொரிஞ்சோடனே கொஞ்சம் போல் பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பரங்கிக்காய் வந்து இது கூட சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இது நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வந்து வெந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக விட்டால் சூப்பரான பரங்கிக்காய் வறுவல் ரெடி. தேங்க்யூ.